காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து சிசிடிவி போடுங்கிறாங்க. எங்க ஒரு விவசாயினுடைய வேலை சிசிடிவி போடுறது அவங்க வேலையா? 5000 ரூபாய்க்கு சிசிடிவி வாங்கி அதற்கு ஒரு சர்வர் வச்சு, இப்ப உங்க வேலை என்னங்க ஐயா? வரிப்பணம் இவ்வளவு கொடுத்து, காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து, அதுவும் இந்த துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர். இது கொடுமை பாருங்க. கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற, எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஆனா இங்கே உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான், காவல்துறையினுடைய தலைவரும் நீங்க தான். ஆனா இன்னைக்கு உங்களுடைய கையாலாகத்தனத்தை மறைப்பதற்காக ஒரு கிராமத்துல தோட்டத்து குடிசை வீட்டுக்கும் போய் சிசிடிவி போடு. குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சிசிடிவி போடுவாங்க? தோட்டத்துல விவசாயிகளை சிசிடிவி போட்டு என்ன தெரியுங்க உங்களுக்கு? என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க? 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி யாரோ போடுறாங்கன்னு வச்சுட்டா கூட என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க? என்ன தெரியும் அவங்களுக்கு? சர்வர் உள்ள வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது. அதனால உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக சிசிடிவி போடுங்க. நாம தப்பு பண்ண மாதிரி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, சிசிடிவி இருக்கா அப்படிம்பாங்க. ஏதோ நாம ஏதோ போடாதனாலதான் குற்றவாளிங்க வந்த மாதிரி, ஏதோ நீங்கள் நானும் போடாத மாதிரி அங்க போயிட்டு இருக்கிற குற்றவாளி அங்க சிசிடிவி இல்ல வண்டி விடுறான்னு வந்த மாதிரி, ஏதோ நாம குற்றம் செஞ்ச மாதிரி. அதனால குற்றத்தை யாரு மேல திருப்புறீங்க? நம்ம மேல திருப்புறீங்க.